ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். என்னோட சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஹெல்ப்பு எனக்கு என்றைக்கும் தேவை. இந்தியாவிலே அரசியல் எதிராக பரபரப்புனா அது தமிழ்நாடு அரசியல் தான். இன்னமும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் நம்ம சிஎம் தான். அவர் வந்ததால் எவ்வளோ பெரிய மாற்றம், மக்கள் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் ஃபஸ்ட்டு சொன்ன வீடியோக்களில் தான். ஸோ பாதி பேர் விஜயனை ஏற்றுக்கிட்டாங்க, பாதி பேர் தாவேக்காவை ஏற்றுக்கலை. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டாங்க. ஸோ இப்போது களத்தில் நின்று சிக்ஸராக அடிச்சுட்டு இருக்குது, அதுக்கு மேலேயும் அடிச்சுட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான். ஏன்னா புது புது மாற்றங்கள், அமைச்சரவையில் புது புது மாற்றங்கள், எல்லாமே புது முகங்கள். யாரெல்லாம் விஜயனை வெறுத்தாங்களோ அவங்க எல்லாமே இப்போ ஃபஸ்ட்டில் மீட் பண்ணுறாங்க. விஜயனாவை ஆதரிச்சவங்க யாருமே பெருசாக மீட் பண்ணல. ஏன்னா அவங்க ஆதரவு எப்போவுமே இருக்குது. யார் எதிர்த்தாங்களோ அவங்க மட்டும்தான் இப்போ தான் ஆதரவு பார்த்துட்டு இருக்காங்க. சினிமா துறை ஆகட்டும், அரசியல் துறை ஆகட்டும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ எதிர்த்து நின்று போட்டிட்டும் கூட இப்போ விஜயனா கூட ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. ப்ளஸ் அதுக்கு எதிர்ப்பு பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு யாருன்னே தெரியும். விசிகே, ஐயுஎம்எல், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்க எல்லாமே டிஎம்கேவோட சேர்ந்து விஜயண்ணாவை எதிர்த்தாங்க. ஸோ பெரிய விமர்சனங்கள்லாம் யாரும் வச்சுக்கல. சிறு சிறு வார்த்தைகள் தான் பெருசாக பேசிக்கினாங்க. விஜயண்ணாவும் பெருசாக எதுவும் பேசிக்கல, டிஎம்கேல எதுவும் பெருசாக ஏடிஎம்கே எதுவும் ஸோ இதில் ரொம்ப கடுமையாக விமர்சனமான ஒரே கட்சி தானா வாஷ் அவுட்டான சீமான் கட்சி தான், நாம் தமிழர் கட்சி தான். அது எல்லாமே அவுட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களையும் அந்த தலைவரையும் அவரும் ஒரு லீடர்ன்ற முறையில், ஸோ சீனியரிட்டின்ற முறையில் விஜயண்ணா போயிட்டு பார்த்து பேசிட்டு வந்தார். ஸோ இப்போதைக்கு களத்தில் விஜயண்ணாவுக்கு பெரிய எதிரிங்க யாருமே இல்லை. எதிரி மீன்ஸ் குத்துற அளவுக்கு யாரும் இல்லை. முதுகில் குத்துற அளவுக்கு, பின்புலமாக நின்று முதுகில் குத்துற அளவுக்கு, ஆட்சி காலி பண்ணுற அளவுக்கு யாருமே எதிரிங்க இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் எல்லாருமே அவர் அரவணைச்சிட்டார். ஸோ அது அடுத்த கட்ட பிரச்சனைனா, நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ இருக்கிற நம்ம டிவிகே தலைவருக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் இல்லை, பிஎம் ஆகிற அளவுக்கு தகுதி வந்துருச்சு. தகுதி வரும் இனிமேல். ஸோ மோடி இருக்கார், அவர் ஆட்சி முடிகிற வரைக்கும் மோடி தான் தொடருவார். ஏன்னா ஆப்போசிட்டில் காங்கிரஸில் இன்னும் பலமான ஒரு பார்ட்டி இல்லை. ராகுல் இருக்கார், பட் அவர் இன்னமும் பக்குவப்படலை. இன்னமும் அப்படியே போயிட்டுருக்காரு. வர்றது தேர்தலில், ஸோ 29 சம்திங் வர தேர்தல், அந்த தேர்தலில் நிற்கணும். ஸோ பலமான எதிரியாக இருக்காங்க இப்போ பிஜேபி. அவங்கள நீங்கள் எதிர்க்கிறனா பலம் வாய்ந்த ஒரு டெக்னாலஜி இருக்கணும். ஸோ ஒரு ஐடியாஸ் இருக்கணும், ஒரு மக்களை கவர் பண்ணுற விதமாக அந்த அந்த தேர்தல் களம் இருக்கணும். அப்போ தான் ராகுல் காந்தி முதல் முறையாக பிரதமர் ஆக முடியும். ஆல்ரெடி ஒரு வாட்டி தான் அவர் பிரதமர் ஆனார், அதுக்கப்புறம் மோடி தான் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, விஜயனுக்கு பெருசாக எதிரிங்க இல்லை. ஆட்சி பிடிச்சாச்சு. ஸோ குதிரை வேகத்தில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க பதவிகளில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் மக்கள் பணி தொடரலை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ இப்போ விஜயனுக்கு யாரெல்லாம் எதிரி இருந்தாங்களோ அவங்க எல்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அமைச்சர்களில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதில் ஆல்ரெடி டாப் பொசிஷனில் ஒரு 9 பேருக்கு சிஎம் பதவி ஏற்ற அன்றைக்கே பதவி கொடுத்துட்டாங்க. ஸோ மீதம் உள்ளது நேற்று செகண்டாக விரிவாக்கம் பண்ணாங்க. இன்றைக்கி தேர்டாக விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. 2 பேர் இன்றைக்கி பதவி எடுத்துருக்காங்க. பதவியே வேண்டாம், எனக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு பெருமையாக சப்போர்ட் கொடுத்தாங்க. விசிகாவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, ஐயுஎம்எல் கட்சியும் சரி. பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க டுடே. ஸோ ஒய் நாட் தெரியல. அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு பதவி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் விஜயனா வாரி கொடுத்தாரு, அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் டிஎம்கேல அவங்க இருந்திருக்காங்க, இது வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி கூட்டணிக்கு வாங்க, கட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னார். பட் யாருமே வரல. எதிர்பார்த்த கட்சிகள் இப்போ தான் ஜாயிண்ட் ஆகியிருக்காங்க. அதுவும் 2 சீட் வச்சு ஜாயிண்ட் ஆகிருக்காங்க. காங்கிரஸ் எதிர்பார்த்தாரு, அவங்களுக்கு 2 சீட் கொடுத்தாச்சு. பிசிகாவை எதிர்பார்த்தாரு, அவங்களுக்கு 1 சீட் கொடுத்துருக்காரு. கம்யூனிஸ்ட்டும் வருவான்னு எதிர்பார்த்தாங்க, அவங்களுக்கு 1 சீட் கொடுத்துருக்குன்னு சொன்னார். பட் அவங்க ஏன் பதவி இருக்கல, என்னன்னு ரீசன் தெரியல. ஸோ ஐயுஎம்எல் கட்சியும் எதிர்பார்த்தாங்க, அவங்களுக்கு 1 கொடுத்துருக்கேன். ஸோ விஜயனை யாரெல்லாம் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தாங்களோ அவங்க எல்லாமே ஜாயிண்ட் ஆகிருக்காங்க. ஸோ பேச்சு அடிப்பிரகாரம் பார்த்தா ஏடிஎம்கே கூட்டணின்னு சொல்லிட்டு பேசி இருந்திருக்காங்க. பட் அது லாஸ்ட் வரைக்கும் இந்த எடப்பாடி என்ற டெட் பாடியால், ஸோ அதுவும் அந்த கரப்பாம்பூச்சால் அதுவும் அது மல்லாக்க பார்த்துன்னு காலை மட்டும்தான் ஆட்டிச்சாரு, நிமிர்ந்து பார்க்காம போயிடுச்சு பைத்தியம். ஸோ இல்லைனா இன்றைக்கி
ஒரு மிக பலம் தொங்கு சட்டை இல்லாமல் இன்னும் பெரிய கட்சியாக இருந்திருக்கும். இப்போவும் விஜயனா தான் வந்து பெரிய கட்சி. டிஎம்கே ஓரம் கட்டியாச்சு, ஏடிஎம்கே ஓரம் கட்டியாச்சு. இப்போ அங்கிருந்து இங்கே வந்து எல்லாம் ஜாயிண்ட் ஆகும்போது எல்லாம் டிஎம்கேக்கு வந்து புகைச்சல் ஆகுது. கனிமொழி சொன்ன மாதிரி தனித்து தான் போட்டியிட போகிறான்னு நினைக்கிறேன். ஒரு 2 days பேக் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. பேட்டின்ற ஒரு மேடையில் பேசும்போது அவங்க தான் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு மேடை ரெடியாக இருக்கும். டிஎம்கேல யார் வராங்களோ பேசுறது. கல்யாணத்துக்கு போனால் கல்யாணம் மட்டும் பார்த்துட்டு வாழ்த்திட்டு வர மாட்டாங்க. அங்கே ஒரு பேச்சு நடக்கும் ஸ்டாலின். ஸோ அந்த மாதிரி கனிமொழி ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கூட்டணி பற்றி இனிமேல் யோசிக்கணும். ஸோ நம்ம தனித்து நின்று வெற்றி பார்க்கணும். ஸோ அது வந்து டிவிகே பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ கூட்டணி வச்சோம், ஆனால் தோத்துட்டோம். நேற்று வந்த பையன் வந்து கட்சி ஆரம்பித்து ஸ்டாலின் சொன்ன மாதிரி நேற்று வந்தோம் வரவும் போகிறோம்னா நேற்று வந்தோம்னா கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் அவனை ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சு. அது யாரால? மக்களால், கடவுளால். ஸோ மக்கள் கடவுள் ஆசீர்வாதம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சு. மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு. மக்களுக்கு தொண்டு செய்கிறது தான் டிவிகே தலைவர் வந்தார் விஜய். ஸோ அவர் மகேசன் தொண்டு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவன் மகேசன் கிட்ட போனார், வரத்தை கேட்டார், வாங்கிட்டு வந்துனே வந்துட்டார். திருச்செந்தூர் முருகன் அருளிட்டார். ஸோ நீ தான் போ சிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இப்போ சொல்லுவாங்களே, இயற்கையை வந்து ஒருத்தனை தேடும். காலம் கணிஞ்சு வரும்போது அவன் வந்து நிற்பான். அந்த தலைவன் தான் டிவிகே தலைவன். ஸோ அதனால் வந்துட்டு மக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு எவன் தயாராக இருக்கணும், அவனை தன்னால் வந்துட்டு எல்லாருமே வின் பண்ண வச்சுருவாங்க, மக்களாகட்டும் கடவுளாகட்டும். ஸோ அந்த இதில் டிவிகே தலை. ஸோ அது மாதிரி கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனித்து நின்று போட்டிடுவோம் அப்படின்னு டிவிகே பற்றி காப்பி அடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வியூகங்கள் வகுக்கிறதுல வந்து ஸோ என்னதான் நீங்கள் வியூகம் வகுத்தாலும் மக்களை கவர்ந்து இருக்கணும். ஒரு கம்பெனி ப்ராடக்ட் வெளியில் வருதுன்னா அந்த பொருள் வந்து ஸோ மக்களை கவர்ந்து இருக்கணும். அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் மக்கள் வாங்குவாங்க, மீண்டும் வாங்குவாங்க. அந்த கம்பெனி வந்து வளரும், அந்த பொருள் நல்ல சேல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன தான் ஆட்சி பண்ணாலும் மக்களுக்கான எதிரான ஆட்சி இருந்துச்சுன்னா உங்கள் ஆட்சி கவிழ்க்கப்படும், இல்லை தோற்கடிக்கப்படும். அதான் நடந்திருக்கு. ஸோ இன்னொருத்தன் உள்ளே வந்துட்டான். இந்த பூமி, இந்த உலகம் யாருக்காகவும் காத்திருக்காது. அடுத்தடுத்து காலங்கள் போயிட்டே இருக்கும். பொழுது போகும், பொழுது விடியும். ஸோ யாருக்காகவும் காத்திருக்காது. ஸோ ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். நாம தான் அது பின்னாடி ஓடிட்டே இருக்கணும் உயிர் உள்ள வரை. ஸோ செத்து போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பதவிக்கு இன்னொருத்தன் வந்துடுவான். அந்த பதவி எப்பவும் காலியாகவே இருக்காது. அந்த மாதிரி தான் வந்து இப்போ யோசிக்கிறாங்களாம். ஸோ போன பிறகு யோசிச்சுன்னா பிரயோஜனம். ஸோ ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்கணும். யாருக்கும் நீங்கள் பதவியும் தர மாட்டீங்க, பகிர்வும் தர மாட்டீங்க. கேட்டால் வந்து கூட்டணி மட்டும் வச்சுப்பீங்க. அவங்களோட சட்டையை தூக்கி போட்டுப்பீங்க, ஆனால் அயன் பண்ணி தர மாட்டீங்க. அந்த மாதிரி தான் கசிக்கு தூக்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஆட்சியில் யாருக்குமே பங்கு தரல. காங்கிரஸ் ஆகட்டும், விசிகா ஆகட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் ஆகட்டும், ஐஎம்எல், இவங்க எல்லாமே ரொம்ப நாளாக கூட்டணி இருக்காங்க. ஒரு பதவி கூட அவங்களுக்கு கொடுத்ததில்லை. காங்கிரஸ் போனாங்க, டக்குன்னு போனாங்க. துரோகம் பெரிய என்ன துரோகம்? டிஎம்கே பண்ணாத துரோகமா? ஸோ மக்களுக்கு பண்ணாத துரோகமா? அடிக்காத கொள்ளையா, ஊழலா? ராசாலாம் நீ ஒத்தமாக பொறுத்த மாதிரி பேசுகிறாரு. ஸோ எக்ஸ்தலத்தில் ஏதோ பதிவு போட்டு அது வந்து வைரல் ஆகிட்டு ஸோ வளர்த்து விட்டுங்க ஏனியாக மறந்துட்டாங்க. ஸோ எப்படி அப்படி பண்ணால் ஸோ அது பெரிய பிரச்சனை ஆகும். அவருக்கு வந்து இப்போ கடும் கட்டணம் இருக்குது. அவருக்கு என்ன வயது பெரிய உத்தம புத்தனை இருக்கிறது? நீ தான் பெரிய ஊழல்வாதியை. 2G ஸ்பெக்ட்ரம் முன்னெல்லாம் வெளியே விட்டதே தப்பு. உள்ளேயே போட்டுருக்கணும், ஆயுள் தண்டனை கொடுத்துருவோம். ஸோ 2G ஸ்பெக்ட்ரம் அப்போவே கலைஞர் இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணி, காங்கிரஸ் இருக்கும்போது ஊழல் பண்ணி மாட்டின்னு இவ்வளோ படம் வெளில வந்தாச்சு. பணத்தோடு தானே செய்கிறோம். அந்த மாதிரி வெளில வந்தாச்சு. ஊழல் இல்லாமல் இருக்கணும், உத்தம புத்திரனா இருக்கணும், பெரிய பேச்சு பேசணும். நீங்களாம் துரோகம் மட்டும் போகிறீங்க கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சர்வசாதாரணம் தெரிஞ்ச விஷயம் தானே. அரசியல் இதெல்லாம் நடக்கும். வெற்றி பதவி எங்கே இருக்கோ, சிவி சண்முகம் சொன்ன மாதிரி எல்லாமே பதவி வரதானே ஆசைப்படுவாங்க. அரசியல் எதுக்கு வராங்க? பதவி வேணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விளம்பரம் வேணும், அது ஒரு புகழ் வேணும். எல்லாமே அதுக்கு ஆசைப்பட தான் செய்வாங்க. திடீர்னு நீ ராஜாவான்னு சொன்னால் ஆகாமல் இருக்க முடியும். ஸோ ராஜாவை எல்லாம் பட் அந்த பதவி தக்க வைக்க ரொம்ப கஷ்டம். அதுக்கு திறமைகள் வேண்டும். ஸோ அதனால் வந்துட்டு உடல் ரீதியாக திறமை வேண்டும், மூல ரீதியாக பலம் வேண்டும், மன ரீதியாகவும் உறுதி வேண்டும். ஸோ அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த பதவி நீடிக்க முடியும். அந்த விஷயத்தில் நம்ம தலைவர் டிவிகே தலைவர் உறுதியாக இருக்காப்புல. ஸோ இன்றைக்கி எல்லாமே ஆச்சு. டிஎம்கேல கொடுக்காத பதவிகளை நம்ம டிவிகே தலைவர் வந்து வாரி கொடுக்குறாரு. ஆனால் ஒரு சீட்டாக இருந்தாலும் அமைச்சர் பதவி கிடைக்குது இல்லை. அவங்க வச்சுக்கிறது 2 சீட்டு தான். அதில் ஒரு பதவி கொடுக்குறாருல. எவ்வளோ பெரிய மனசு தலைவருக்கு, எவ்வளோ பெரிய மனசு சிஎம்முக்கு, என்னால் சிஎம் தமிழ்நாடு விஜய்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு யாருக்குமே கிடைக்காது. டிஎம்கே வந்து மொத்தமாக அவங்கள சுருட்டி பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க. எம்எல்ஏவா வந்து சப்போர்ட் மட்டும் பண்ண, அடிமையை மட்டும். ஏடிஎம்கேலையும் அதே கேஸ் தான். பட் பெருசாக வந்து விரிவாக்கம் செஞ்சு எல்லாருக்கும் கூட்டணி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பதவி கொடுத்ததில்லை. அவங்களே தான் பார்ப்பாங்க. ஜாதி வாரியாகவும் மத ரீதியாகவும் பண பலத்தோடும் யார் இருக்காங்களோ ஆல்ரெடி A1 அடிமைனா அது எடப்பாடி தான்.
ஸோ அவருக்கு யார் இன்னும் அடிமையாக இருக்கிற கொம்புல போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். விஜயண்ணாக்கு அப்படி இல்லை. திறமை வேணும், புது முகங்கள் வேணும், ஊழல் இல்லாத ஆட்சி, மக்கள் ஆட்சி, மக்களுக்கு எவன் தொண்டு செய்கிறானோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்னைக்கு அமைச்சராக பாதி பேர் வந்து மக்கள் இயக்கத்திலிருந்து அவங்கள நிற்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி, எம்எல்ஏ வந்து அமைச்சராக்கி, இதை விட வேற என்ன பதவி வேண்டும்? ஒரு இது வந்து ஒரு விசுவாசம், மக்கள் சேவைக்காக எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள் தான் இன்னைக்கு வந்துட்டு எம்எல்ஏ ஆயிருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க. ஸோ இது வந்து மக்களுக்கான தொண்டு, மக்களுக்கு அடிமையாக இருக்க, மக்களுக்கு நான் தொண்டு செய்கிறேன், மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு. அது வந்து 1000 முறை உள்ள 1 கோடி முறை சொன்னாலும் அதான் உண்மை. கடவுளுக்கு எவன் தொண்டு செய்கிறானோ சிவனுக்கு அது வந்து மக்களுக்கு செய்கிற மாதிரி அது கடவுளோட ஆணை. ஸோ இவங்க எல்லாமே மக்கள் இயக்கத்தில் வந்து இப்போ கட்சியில் சேர்ந்து அமைச்சராகி எல்லாமே புதுமுகங்கள், எல்லாருக்குமே வந்து பதவி கொடுத்துருக்காரு. இந்த பதவியெல்லாம் வந்துட்டு புதுமையாக இருக்குது. ஸோ இப்போ விஜயனாவே வந்துட்டு சிஎம் சீட்டில் போயிட்டு உட்காரும்போது ஒரு புதுமையாக தான் போய் உட்காந்தாரு. அவர் பார்க்காத சீட் இல்லை, நடிக்காத வேஷம் இல்லை, ஸோ அவர் பார்க்காத பணம் இல்லை, கார் இல்லை, பதவி இல்லை, எல்லாமே எக்ஸெட்ரா. பட் அது எல்லாமே ரியலாக வரும்போது உண்மையாக அந்த சீட்டில் உட்காந்தா ஒரு தயங்கி உட்காந்தாரு. இன்னமும் வந்து பெரிய பந்தா இல்லை, ஒரு சிஎம்கிட்ட ஒரு பந்தா இல்லை, எப்போவுமே அமைதி. அவரோட வெற்றிக்கு காரணமே அமைதி, திங்கிங், மூவ். என்ன பண்ணால் இது கிடைக்கும். அதாவது குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறி வைக்க மாட்டேன். எம்ஜிஆர் படத்தில் வந்த டைலாக் தான். குறி வைத்தால் தவறாது, தவறுமானால் நான் குறி வைக்க மாட்டேன். அது அந்த மீனிங் வந்து அண்ணாக்கு பொருந்துடுச்சு. நான் ஜெயிப்பேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அது என்ன வரும் அப்படின்னு சொன்னார். அது வந்து மக்கள் நிஜமாக்கிட்டாங்க. ஸோ அவரோட நம்பிக்கை எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது வந்து அவரோட கான்ஃபிடென்ட். அவர் ஜெயிச்சதுக்கு காரணமே அவரோட நம்பிக்கை, அவரோட கான்ஃபிடென்ட் தான். மக்கள் மீது அவர் வைத்த நம்பிக்கை, மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வந்து ஒரு சிஎம்மாக இருக்காரு. அவர் மீது எல்லாரும் கூட இருந்தவங்களாம் மக்கள் இயக்க தொண்டர்கள்லாம் இருந்ததுனால இன்னைக்கு வாரி கொடுத்துருக்காரு பதவியை. சப்போர்ட்டுக்கு வந்த டீமுக்கும் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன். ஸோ பதவி பறிக்கப்படுமா இல்லை பதவி கொடுக்கப்படுமா, இந்த சுச்சுவேஷன் இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க 6 எம்எல்ஏக்கள் வந்துட்டு 3 கட்சி தலைவர்களை பேசி கூடி மக்களுக்காக, ஸோ இவர் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவர் தான் வரணும். திருமாவளவன் சொன்ன மாதிரி இது வந்து ஜனநாயக முறைப்படி விஜய் தான் பதவி ஏற்கணும், வேற யாரும் பதவி ஏற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன வார்த்தை தான் வந்து இன்னைக்கு வந்து நிஜமாயிருக்கு. அவங்க சப்போர்ட் கொடுக்கல, வெளியே போயிருந்தாங்கன்னா, இவங்க 6 பேரை வெளியே போயிருந்தாங்கன்னா எந்த நிலைமையில கட்சி இருந்திருக்கும், ஆட்சி இருந்திருக்கும், யார் சிஎம் இருந்திருக்கும், கேள்விக்குறி தான். அந்த கேள்விக்குரிய மாற்றினார் வந்து ஒரு ஆச்சரியக்குரிய மாற்றினது வந்து திருமாவளவன், கம்யூனிஸ்ட் அண்ட் ஐயுஎம்எல் கட்சி. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து தான். ஸோ ஆனால் இவங்க ஸ்டார்டிங் உள்ளே வரும்போது எனக்கு பதவி வேணாம், நாங்கள் ஆதரவு மட்டும்தான் தெரிவிப்போனாங்க. ஆனால் நாங்கள் பதவி தருவோம்னு சொல்லிட்டு டிவிகே தலைவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கொடுத்துட்டாரு, வாக்கு காப்பாற்றிட்டாரு. ஸோ அவர் கொடுத்த வாக்குகள் எல்லாமே நிறைவேற்றப்படும், மக்களுக்கு கொடுத்த வாக்குகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். ஸோ அவர் ஆல்ரெடி ஏற்றதுமே டைம் கேட்டார், எனக்கு கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அவர் எவ்வளோ காலம் அவகாசம் எடுத்துன்னு அவர் சொன்ன மக்களுக்கு சொன்ன வார்த்தைகளால் நிறைவேற்றப்படும். ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு பிஜேபி கூட ஓரளவுக்கு இணக்கமாக தான் இருந்தவன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே பேசும்போது ஆட்சிக்கு வரவங்க டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், இல்லை இப்போ பொறுப்பேற்றிருக்கிற டிவிக்கே நம்ம தலைவராகட்டும், பிஜேபி கூட கண்டிப்பாக இணக்கமாக இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் கூட்டணி வைக்க தேவையில்ல, இணக்கமாக இருந்து தான், ஃப்ரெண்ட்லியாக இருந்து தான் ஆகணும். இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு வேணும்னா நீங்கள் பிஜேபி கிட்ட, பிரதமர் மோடி கிட்ட போயிட்டு பேசித்தான் ஆகணும், நிதித்துறை அமைச்சரை மீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க ப்ராசஸ் என்னவோ, தமிழ்நாட்டுக்கு என்ன ஃபண்டு தேவையோ, என்ன நம்மளோட ஷேர் என்னவோ, ஸோ அதை கேட்டு வாங்கிட்டு வர்றது தான் ஒரு திறமை. அப்போ தான் மக்களுக்கு எல்லாமே நீங்கள் செய்ய முடியும். இல்லைன்னா மக்கள் வெறுத்துருவாங்க. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த தலைவனாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு சொன்னதை செய்யலைன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்றதை அவங்களே தீர்மானிச்சிருவாங்க. மக்கள் தொண்டுக்கு பணம் வேணும், தொண்டு செய்யணும்னா பணம் வேணும்னா டிஎம்கே கிட்ட போயிட்டு பிஜேபி கிட்ட போயிட்டு எனக்குமா இருந்து தான் ஆகணும். ஸோ அந்த விஷயத்தில் டிஎம்கே வந்து முரண்டு பிடிச்சாங்க, வெட்டியாக செலவு பண்ணிட்டு போய் உட்காந்துட்டானுங்க. ஸ்டாலின் எல்லாமே உட்காந்தாச்சு. இந்த பக்கம் ஏடிஎம்கே ஜாயின் ஜோக் போட்டாங்க. ஆனால் அவங்க சிஎம்மாக இருக்கிற வரைக்கும் டம்மி பீஸாக தான் இருந்தாங்க. அப்போ தான் கொரோனா காலம் அப்படியே போயிடுச்சு. ஸோ வந்த பணத்தை வரைக்கும் வாரி சுட்டிட்டு போய் எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்து டிஎம்கே வந்தது, அவங்க இருந்த பணத்தை எல்லாம் வாரி சுட்டி அவங்களும் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ வந்துட்டு தமிழ்நாடு கஜனவா காற்றுல அம்போன்னு விட்டுட்டு போயிட்டு உட்காந்து செட்டில் ஆகி உட்காந்துட்டாங்க. இப்போ குறை சொல்லி உட்காந்துருக்காங்க.
ஸோ இப்போ அதுதான் வந்து கஜானா காலியாக இருக்குது, நான் வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. அந்த வெள்ளை அறிக்கை இன்னும் தயாராகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்போ வெளியே வரும்னு சொல்லிட்டு. எவ்வளோ கடன் வாங்கியிருக்கானுங்க, எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கானுங்க, எவ்வளோ கஜானாவில் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியுன்றத சிஎம் அறிவிப்பார். ஸோ என்ன அறிவிப்பு இருந்தாலும் தாராளமாக அறிவிக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி மாநில அங்கே போயிட்டு கண்டிப்பாக வந்து டெல்லிக்கு போயிட்டு தேவையான ஃபண்டு வாங்கிட்டு வந்து தமிழ்நாடு செழிக்கணும்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட போகணும், ஃபண்டு வாங்கிட்டு வரணும். அது வந்து சிறப்பாக ஆட்சி செய்யணுன்றதான் மக்களோட திங்கிங். அரசியல் தரமாக அரசியல் நிர்வாக தரமாக வந்து அமைச்சர்கள் பதவி எல்லாருக்கும் வாரி வழங்கியாச்சு. சொன்ன மாதிரி விஜயண்ணா சொன்ன மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரமாக கொடுத்தாச்சு. மக்களுக்கு செய்ய வேண்டிய பங்கை செய்யறதுக்கு நீண்ட காலம் தேவைப்படும். இந்த 5 ஆண்டுல அடுத்த 5 ஆண்டு தேவைப்படும். இந்த 5 ஆண்டுல நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் தொடரும். அடுத்த 5 ஆண்டு மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அதாவது பெரிய பாரி வள்ளல் ஒரு வாரி கொடுக்குறாருன்ற மாதிரி பெரிய பாரி வள்ளல் தான் நம்ம அண்ணன். பாரி வள்ளல் பரம்பரை சேர்ந்தவர் தான். பாரினே நினச்சிக்குமே, கொடிக்கு வந்து தேர் கொடுத்தான் பாரி, அந்த மாதிரி பதவிக்கு வாரி கொடுத்துருக்காரு புது முகங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கும் வாரி கொடுத்து வள்ளலா திகழ்ந்தாருன்னா நம்ம எம்ஜிஆர் மாதிரி எப்போவுமே நம்ம அண்ணன் நிலச்சி நிற்பார். விஜய் அண்ணாவோட ரோல் மாடலே எம்ஜிஆர் தான். ஸோ வாரி கொடுத்து பேர் வாங்குறதுல எம்ஜிஆர் வந்துட்டு வள்ளல் ஆகிட்டாரு. ஸோ அடுத்து எம்ஜிஆர் வந்திருக்காரு. மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் கலியுக எம்ஜிஆர் எப்படி செயல்படுறாருன்னு. பாரி வள்ளலாக இருந்துட்டாருன்னா பரவாயில்ல. பாரி வள்ளல் தான் ஒரு பதவியும் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். யாருமே நினச்சி பார்க்கல. டிஎம்கேல கிடைக்காத பதவி ஏடிஎம்கேல கிடைக்காத பதவி பிஜேபியில் கிடைக்க காங்கிரஸுக்கே வந்துட்டு நம்ம அண்ணன் தான் பதவி கொடுத்துருக்காரு. அதுவும் 60 வருஷத்துக்கு அப்புறமா. ஒஸ்ட்டு. அதுக்கப்புறம் டிஎம்கேலாம் எதுக்கு கூட்டணி இருந்தாலும் வெறுத்திருப்பாங்க நான் காங்கிரஸ். ராகுல் காந்தி அப்போவே பிச்சின்னு வந்து தான் நீங்கள் செம்ம லெவலில் இருந்திருப்பாங்க காங்கிரஸ். போயிடுச்சு, சரி விட்டுருங்க. போன கதை போச்சு. இப்போ நடக்கிற கதை டாப்பில் தான் இருக்குது. ஸோ அண்ணா ஆட்சி தொடரும், விஜயன் ஆட்சி தொடரும், நல்லாட்சி தொடரட்டும். பதவி வாரி கொடுத்த பாரி வள்ளல் ஆட்சி தொடரட்டும். மக்களுக்கான சிறந்த ஆட்சி தொடரட்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது.